சிலுவை பாதை. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். முதல் நிலை. எங்கள் அன்பு இயேசுவே, யாதொரு குற்றமும் பாவமோ அறியாத உம்மை சாவுக்கு தீர்ப்பிட்டார்கள். வழியும் உண்மையும் வாழ்வுமான உண்மையை நாங்கள் பின்பற்றவும் தவறான தீர்ப்புகள் வழங்காதிருக்கவும் எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன். இரண்டாம் நிலை. அன்பு இயேசுவே, உம்மேல் சுமத்தப்பட்ட சிலுவை எங்கள் பாவங்களின் விளைவு என்பதை உணர்கின்றோம். யார் மீது அநியாயமாக பழி சுமத்தாமல் இருக்கவும் எங்கள் வாழ்வில் வருகின்ற துன்பங்கள் எனும் சிலுவையை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன். மூன்றாம் நிலை. அன்பு இயேசுவே, சிலுவையை பாரத்தால் நீர் முகங்குப்புற கீழே விழுந்தீர். துன்ப துயரங்களின் சுமையால் வாடுகின்ற மக்களை கனிவோடு கண்ணோக்கிட எங்களுக்கு அருள்வீராக. ஆமேன். நான்காம் நிலை. அன்பு இயேசுவே, உம்மை ஈண்டெடுத்த அன்னை மரியா உம் துன்பங்களைக் கண்டு மனமுடைந்தார். அந்த அன்னையின் அரவணைப்பில் நாங்கள் என்றும் மகிழ்வு கொள்ள அருள்வீராக. ஆமேன். ஐந்தாம் நிலை. அன்பு இயேசுவே, கடின சிலுவையை நீ சுமந்து செல்ல சீமோன் என்பவர் துணை செய்தார். எங்கள் சகோதர சகோதரிகளின் துன்பங்களை பகிர்ந்து கொண்டு அவர்களின் சிலுவை பாரத்தை குறைத்திட எங்களுக்கு துணை செய்வீராக. ஆமேன். ஆறாம் நிலை. அன்பு இயேசுவே, வியர்வையாலும் இரத்தத்தாலும் கரைப்பட்ட உன் திருமுகத்தை ஒரு பெண்மணி அன்போடு துடைத்து உமக்கு ஆறுதல் அளித்தார். எங்கள் வீட்டிலும் நாட்டிலும் உலகிலும் கவலையாய் வாடும் அனைவரின் துன்பங்களை துடைத்திட எங்களுக்கு அருள்வீராக. ஆமேன். ஏழாம் நிலை. அன்பு இயேசுவே, சிலுவையின் பாரமும் தோள்களை அழுத்தியதால் நீர் மீண்டும் ஒரு முறை கீழே விழுந்தீர். ஆனால் மன உறுதியோடு மீண்டும் பயணத்தை தொடர்ந்தீர். நாங்களும் ஏமாற்றத்தையும் தோல்வியும் கண்டு துவண்டு விடாமல் துணிந்து எழுந்து உம்மேல் நம்பிக்கை வைத்து முன்னேறி சென்றிட அருள்வீராக. ஆமேன். எட்டாம் நிலை. அன்பு இயேசுவே, உமக்கு நேர்ந்த சொலற்கரிய துன்பத்தையும் பாராமல் நீர் பிறருக்கு ஆறுதல் கூறினீர். தன்னலம் பாராது நலன் நோக்கும் துன்புறுவோருக்கு ஆறுதல் கூறவும் எங்களுக்கு நல்மனதை தந்து தூய வழியில் நடந்திட அருள்வீராக. ஆமேன். ஒன்பதாம் நிலை. அன்பு இயேசுவே, மீண்டும் மீண்டும் கீழே விழுந்ததால் உம்முடலெல்லாம் இரத்த காயமாயிற்று. எங்கள் பாவங்களுக்காக நீர் நொறுக்கப்பட்டீர். எங்கள் சிந்தனை சொல் செயல் அனைத்திலும் நாங்கள் தூய்மையோடு வாழவும் பாவத்தை வெறுத்து உம் அன்பில் எந்நாளும் வளரவும் எங்களுக்கு அருள்வீராக. ஆமேன். பத்தாம் நிலை. அன்பு இயேசுவே, உம் உடைகள் களைந்தார்கள். உம்மை அவமானத்திற்கு உள்ளாக்கினார்கள். வறுமை, அரசியல், அடக்குமுறை, அதிகாரப்பாணி போன்ற அவமானங்களால் மனித உரிமை மாண்போடு உரியப்பட்டு நிர்வாணமாக்கப்படுகின்றன. எம் சகோதர சகோதரியரை நினைத்து பார்க்கின்றோம். உம் உடன்பிறப்புகளாகிய அவர்களது மாண்பினை காத்து போற்றிட எங்களுக்கு அருள்வீராக. ஆமேன். 11ஆம் நிலை. அன்பு இயேசுவே, சிலுவையில் நீர் அறையப்பட்ட போது உம் கைகளையும் கால்களையும் ஆணிகளால் துளைத்தார்கள். உம் திருக்காயங்களால் நீர் எங்களை குணமாக்கினீர். உமது இரத்தத்தால் நாங்கள் கழுவப்பட்டுள்ளோம். அவமான சின்னமாகிய சிலுவையை நீர் மீட்பின் கருவியாக்கியது போல நாங்களும் எங்கள் துன்பத் துயரங்களை உம் சிலுவையோடு இணைத்து உன் மீட்பின் பலன்களை இடைவிடாது அனுபவித்திட எங்களுக்கு அருள்வீராக. ஆமேன். அன்பு இயேசுவே, வானத்திற்கும் பூமிக்கும் இடையே நீர் சிலுவையில் தொங்கினீர். மனிதரை கடவுளின் பிள்ளைகளாக்கிட நீர் எம்மில் ஒருவராக மாறினீர். சிலுவையின் தொங்கிய போது நீர் உரைத்த சொற்களை நினைத்து பார்க்கிறோம். தாகமாயிருக்கிறது என்கிறீரே, நாங்கள் ஆன்ம தாகத்தை வளர்த்தருளும். எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி உயிர் நீத்த இயேசுவே, நாங்கள் கடவுளின் திருவுளத்தை இறுதி வரை நிலைத்து நின்று நிறைவேற்றிட அருள் தாரும். ஆமேன். 13ஆம் நிலை. அன்பு இயேசுவே, உயிரற்ற உம் சடலத்தை உம் அன்னை மரியா தம் அடியில் கிடத்தி அழுது புலம்பினார். அவரை எங்களுக்கு அன்னையாக அளித்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம்.
எங்கள் மேல் கொண்ட எல்லையற்ற அன்பினால் நீர் எங்களுக்காக உயிர் துறந்தீர். உமது சாவு எங்களுக்கு வாழ்வு வழங்கிற்று. நாங்களும் உமது புகழ்ச்சிக்கு பிறருடைய ஈடேற்றத்திற்காகவும் அயராது உழைத்திட அருள்வீராக. ஆமேன். 14ஆம் நிலை. அன்பு இயேசுவே, உமது உடல் கல்லறையில் வைக்கப்பட்டாலும் மண்ணோடு மண்ணாகி அழிந்து போகவில்லை. நாங்களும் திருமுழுக்கின் வழியாக உம்மோடு கல்லறையில் அடக்கப்பட்டோம். பாவத்திற்கு இறந்தோம். ஆனால் நீர் புத்துயிர் பெற்று எழுந்தது போல எங்களுக்கும் ஆன்மீக வாழ்வு அளித்து புதிய மனிதர்களாக வாழ நீர் வழி செய்தீர். யாம் பெற்ற வாழ்வு இவ்வுல வையகம் பெற்று மகிழ்ந்திட அருள்வீராக. ஆமேன்.